ஓகே. இன்னொன்னு நினைக்கிறீங்க இன்னொன்னு நீங்க இதை இதை சொல்லுங்க. அத பிரச்சனையே இல்லை ஒன்றும். சொல்லுங்க, நீங்க வெயிட் பண்றேன். இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இப்போது எனக்கு ஏற்பட்டுள்ள அந்த வேறுபாடுகள் நீண்டு கொண்டே போகிறது. அது அந்த தொண்டர்களிடையே நிர்வாகிகளே ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் இத்தகைய ஒரு குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருந்தால் அந்த கட்சியை கூட்டணி வைப்பதிலிருந்து பாமக 1 பாமக 2னா போட்டியிட முடியும் வரும் தேர்தலில்? அதான் கேட்குறேன். இதெல்லாம் உங்களுடைய சந்தேகங்களும் ஊகங்களும் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் பாமகங்கிறது மட்டும்தான். அதுல 1, 2 அணி அதெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு விஷயம் நல்லா தெளிவா நீங்க யோசித்துக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகியும் பாமக இயக்கத்தை தான் நான் திரும்பி சொன்னேன். அது இயக்கம்தான். இதுல பேருக்கு இடையில நிற்கிற சின்ன சின்ன விஷயங்கள், மாற்று கருத்துக்கள், இதை பத்தி எல்லாம் எங்களுக்கு எந்த பொருட்டும் இல்லை. அது பேசுவதற்கான இடமும் அங்க இருக்குதுங்கிறது மட்டும்தான் நீங்க நிதர்சனம். நீங்க இன்னைக்கு ஆரம்பாக்கத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை காலான குழந்தைக்கு எதிராக எங்களால நிற்க முடியுது. பாட்டாளி மக்கள் கட்சியா போய் நிற்க முடியுது. தூய்மை பணியாளர்களோடு போய் எங்களோட அந்த பிரச்சனைக்கு உங்களோட இருக்கிறேன் என்று கூட வந்து நிற்க முடிகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்கிற வரைக்கும் எங்களுக்கு நிற்க முடியுது. அதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி. இதுல நீங்க வந்து கூட்டணி, நீங்க கூட்டணி எப்ப முடிவு பண்றீங்க? அதெல்லாம் எதுக்குங்க? என்னுடைய வேலை மக்கள் பணி. அந்த மக்கள் பணியை செய்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக எல்லா களத்திலும் இயங்க முடிகிறது என்கிற போது எங்களுக்கு எந்த விதமான குழப்பம் விளைவிக்கிறதுக்கு இங்க பாருங்க, ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பயுமே எங்க இருந்து எங்க போனா என்ன ஆதாயம், பதவியா பணமா, இந்த ஆதாயங்களை ஒட்டி சில பேர் செயல்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அது எங்கேயுமே நிரந்தரம் இல்லை. இன்னொன்று, நம்ம இந்த தேர்தல் நேரத்தில் இத்தகைய பிளவுகள், குளறுபடிகள் தொடர்ந்து கொண்டே இருப்பது அந்த தொண்டர்கள் மற்றும் அந்த கட்சியினர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடும். விரைவில் ஒரு அணியில் இருந்தால் தானே அது அந்த தேர்தல் நேரத்தில் அதை ஒருங்கிணைக்க முடியும். அதுதான் நான் சொல்றேன். இல்ல நான் கேட்கிறேன், தலைவர் இப்ப வர்ற இடத்துல எங்கேயாவது குழப்பமா இருக்கிறதுனால யாரும் வராம நின்றுட்டாங்களா? ஒரு பொதுக்குழு நடக்குது, அடுத்த வாரம் இன்னொரு பொதுக்குழு நடக்குது. அதுக்கப்புறம் டாக்டர் எந்த கூட்டத்திலாவது கூட்டம் குறைந்ததா, உற்சாகம் குறைந்ததா, உத்வேகம் குறைந்ததா? இல்லையே. அவங்க எல்லாத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியா மட்டும்தான் பாக்குறாங்க. உங்களுக்கு மட்டும்தான் அது 2ஆம் தெரியுது, எங்களுக்கு இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க. புரியுது. ஒற்றுமையா பிரச்சனை இல்லை நீங்க சொல்றீங்க. ஆனா பொதுவா பார்க்கும் பொழுது 2 பொதுக்குழு, 2 பிரஸ் மீட், 2 நிகழ்ச்சிகள் அப்படிங்கும் போது அந்த விமர்சனங்கள், கருத்துக்கள் அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்படுகிறதுல, அதுதான் கேட்கிறேன். அதாவது இந்த முகநூல் இல்ல, உங்களுக்கு வாட்ஸ்அப் இல்ல. நினைச்ச உடனே அடுத்த செய்தியை பரப்ப மாட்டீங்க. ஒரு செய்தியை நினைக்கும் போது அது சரியா பிழையான்னு யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்கும் உங்களுக்கு. தபாலோ போனோ போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கடிதம் ஒரு காலம் இருக்கும், கால அவகாசம் இருக்கும். இது நீங்க குடும்ப உறவுகள்ல இருந்து இன்னைக்கு அரசியல் வரைக்கும் பிரதிபலிச்சுட்டு இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். நீங்க வந்து நான் வந்து எங்கேயுமே பிரச்சனை இல்லைன்னு நான் என்ன கேட்கிறேன், திமுக இல்லாத பிரச்சனையா? இல்லாத பிரச்சனையா? அங்க எவ்வளவு பெரிய குடும்பம் உள்ள இருக்காங்க, இல்லாத பிரச்சனையா? எது பேசப்பட பொருள் ஆக்க வேண்டும் என்று சில தீர்மானிக்கிறார்களோ அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, ஒரு சம்பவம் சொன்னேன். தாவாக்கா மாநாட்டுல நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு தாவாக்கா மாநாட்டுல ஒரு சம்பவம் நடக்கிறது. கூட்டத்தை எப்பயுமே தலைவரை பத்திரப்படுத்துவதற்கு ஏதோ சில முயற்சிகள் எல்லாரும் செய்வாங்க, ரைட்? அப்போ அதுல ஒரு தூக்கி எறியப்பட்டவன் யார், இன்னைக்கு பேட்டி கொடுக்கிறவன் யார், நேற்று ஒரு பேட்டி, இன்றைக்கு ஒரு பேட்டி, யார் கொடுக்க வைக்கிறார்கள், எவ்வளவு கேள்விகள் இருக்குது. எதுவுமே உங்களுக்கு நம்பகத்தன்மை இல்லையே. இதுக்கு இடையிலும் தாண்டி நாங்க மக்களுக்கான பிரச்சனையில நிக்கிறதுக்கான உத்வேகத்தை ஒரு இயக்கம் கொடுக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை பத்தி நான் பேசல, அவ்வளவுதான். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அந்த ஒரு பொது அடையாளத்தை அவர்கள் எட்டுவதற்காக அதற்கு அதை மீட்பதற்கான ஒரு ஆத்மார்த்தமான முயற்சிகள் வந்து டாக்டர் ராமதாஸ் காலத்திலிருந்து அதன் பின்னர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமை பொறுப்புக்கு ஏற்ற பிறகும் அது ஒரு சாதி கட்சி என்ற அடையாளத்திலிருந்து ஒரு பொது அடையாளத்துக்கான ஒரு கட்சியாக, ஒரு தேர்தல் பாதை, திருடர் பாதை என்ற இருந்த வரைக்கும் அது பொது இல்ல. திமுகவோட இருந்த வரைக்கும் பொது அடையாளத்துக்கான கட்சியா இருந்தது. அந்த கூட்டணியில இருந்து விலகின பிறகு வேற மாதிரி மாத்தப்பட்டுருச்சு. இல்ல, அந்த கூட்டணியிலிருந்து விலகும் பொழுதும் அனைத்து தரப்பிற்குமான அந்த கட்சி அப்படிங்கிறத அந்த இலக்கை எட்டுவதற்கான முயற்சிகள் பல்வேறு கட்டங்களில், அது பசுமை தாயக இயக்கமாக இருக்கட்டும், மற்றபடி பல்வேறு விதமான பொது சமூக இயக்கங்களிலும் தமிழ் தேசியத்திலிருந்து, அவர் தமிழர்கள் உரிமைகளிலிருந்து, பாட்டாளிகளின் உரிமைகளிலிருந்து, கிராமத்து மக்களின் உரிமைகள், விவசாயிகளின் உரிமைகள், நீங்கள் கூறியது போல் அந்த நிழல் பொதுநிலை அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களிலும் இருந்து
அது இந்த பொது அடையாளத்தை எட்டுவதற்கான முயற்சியில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறதோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் 89, 91, 96 இந்த தேர்தல்களில் வந்து 6% வாக்குகள் தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் திமுக அதிமுக இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கியிருக்கிறது. அதன் பின்னர் திமுக அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளோட கூட்டணி வைத்த பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் வாக்கு வங்கியானது தனியாக இருந்தபோது கிடைத்த வாக்குகளை விட குறைந்திருக்கிறது, இடங்களும் குறைந்திருக்கிறது. இப்போது 96க்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பழைய செல்வாக்கை பிடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இத்தகைய ஒரு குளறுபடியான சூழ்நிலை இப்போதைக்கு நிலவுவது இந்த 2026 தேர்தலில் என்ன முடிவை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதை நான் 3 கேள்வியா பிரிச்சுக்கிறேன். எனக்கு பதில் சொல்ற வசதியா? சொல்லுங்க. இந்த பல்வேறு அமைப்புகளை கொண்டு வந்து தான் பொதுத்தத்தில் இருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு இதை செய்தது அப்படின்னு ஒரு வார்த்தை கூட்டு போனீங்க. நீங்க சொன்ன நான் சரியாதான் புரிஞ்சிருக்கிறேன் நம்புறேன். ஆனால் நான் இதையே வேறு விதமாக யோசித்து பார்க்கிறேன். தான் பொதுத்தளத்தில் இருக்கிறோம் என்று நிரூபிப்பதற்காக அது செய்யப்படவில்லை. சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக பசுமை தாயகம், பொங்கு தமிழ் இயக்கம் வந்து தமிழ் வளர்ச்சிக்கான இயக்கமாக ஒன்று வர வேண்டும் என்று, இசைக்காக ஒரு இயக்கம், எல்லா தளத்திலையும் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களுக்கான இயக்கம் என்று 32 வகையான இயக்கங்கள் அந்தந்த வகையில் தேவைகள் உருவானதால் அந்த இயக்கங்கள் வந்தது. அது எப்போ தேவை இருந்ததோ அது வரைக்கும் அது செயல்பட்டது. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்ததை கடந்து போறாங்க. நான் அதை அப்படித்தான் பாக்குறேன். பொதுத்தளத்தில் இருப்பதை நிரூபிக்க வேண்டும் என்று போலியா இருக்கிறவன் தான் நிரூபிக்கிறதுக்கு மெனக்கடுறான். எதுவுமே செய்யாம இருக்கிறவங்க தான் நான் ஒரு வருஷம் கூட நீ காலை சாப்பாடு தொடங்குறாங்க, பிறகும் காலை சாப்பாடு தொடங்குறாங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை கொடுக்காம தனியார்ட்ட விற்கிறவங்க தான் நான் உங்களுக்கு காலையில சாப்பாடு போடுறாங்கன்னு எல்லாம் போட்டு நிரூபிச்சிட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அப்படி ஒரு தேவை உருவாகவில்லை. அது தன்னை பொதுத்தளத்தில் இருக்கிறோம் என்று நிரூபித்து கொள்வதற்காக எதுவும் செய்யவில்லை. இன்னும் கூட இன்னொரு கேள்வி எல்லாரும் முன்வைக்கிறாங்க. முகநூல்ல நான் சந்திச்சேன். இடைசாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தலித்துகளுக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். இந்த வார்த்தை மிக மோசமான வார்த்தை, தப்பான வார்த்தை. பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களின் உரிமை கூட எழுப்புவதற்கான ஒரு இயக்கத்தை ஐயா வந்து நகர்வு.